அதிகாரம் 3வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று போதும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று ஸ்தோத்திரம். வாசிமா. அவரை பார்க்க வகை தேடினார். அவரை பார்க்க வகை தேடினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். புதிய பாட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். லூக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3வது புத்தகம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தில் அந்த 3வது வசனம் வந்து பாத்தீங்கன்னா, சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவன் என்ன செஞ்சானா, வழியில போய் நின்னான். அவனால எனக்கு குள்ளனான அப்படின்னால அவன் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதனால ஒரு மரத்து மேல ஏறி நின்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு ஜீசஸ் அவர் எப்படிப்பட்டவரு அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனா எப்படிப்பட்டவரு ஒரு பார்வை, ஒரு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான். அந்த சகேயுடைய அந்த பார்வை அவங்க வாழ்வில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த சபையில ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அல்லேலியான்னா கையை வைத்து சொல்றதுதான் அல்லேலியா சபை. அல்லேலியா அதான உண்மை. குட் மார்னிங் வச்சா வெறும் வாயில சொல்றது குட் மார்னிங், அது கையை வைத்து சொன்னா அது ஒரு நல்ல ஒரு குட் மார்னிங். அல்லேலூயா. அல்லேலியான்னு சபையில எப்படிதான் சொல்லணும். ஆமா, கையை வைத்தாம வாய்க்குள்ளே சொல்றது வந்து சோதனை கேட்டிய வர வழியில அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்லாம சொல்றது அல்லேலியா. எப்படி கையை வச்சு சொல்றது வந்து உண்மையான அல்லேலியா. கையை வயசாம வாயிலே சொல்றது எப்படி, நீ கேட்டல அதனாலதான் சொன்னேன் வா அப்படின்னு சொல்லாம சொல்லிருக்கீங்களா, அதுக்கு அடையாளம். அல்லேலூயா. இப்ப சொல்ற ரட்சிக்கப்பட்டவங்கள ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. இந்த சபையில இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சகேயுடைய ஒரு பார்வை இயேசுவை அவன் பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது என்ன? ஹல்லேலூயா. அது எப்படி உண்டானது? கிருபையினால உண்டானது, நம்முடைய கிரியையினாலே உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிற எபேசியர் ஸ்தோத்திரம். போன வாரத்துல வாசிக்கிற எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உண்டானதல்ல. யாரால உண்டானது? சொல்றதுல போதனமே இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் நம்மளை ரட்சித்தது? யார் நம்மளை ரட்சித்தது? யார் நம்மளை ரட்சித்தது? யார்? அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்ம மேல இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். போன வாரம் சாயந்தரம் ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் அழகா சங்கீத 44ஆம் அதிகாரத்துல இருந்து அழகா பேசுறார். கர்த்தருடைய பிரியத்தினாலே அவர் நம்ம ரட்சித்தார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு வந்து ஆண்டவர் எப்படி அந்த வார்த்தையை உறுதி பண்றாரு பாருங்க. அவருடைய பிரியத்தினாலே நம்மளை என்ன செஞ்சாரா? ரட்சித்தார். அவருடைய பிரியமே நம்மை ரட்சித்தது. ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பம் அல்ல. நீங்க நினைச்சீங்களா நான் சபைக்கு போனேன், நானு கர்த்தருடைய பிரியம் உங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரியம் உங்க மேல இருந்தபடினாலே கர்த்தருடைய பிரியம் உங்களை இந்த மந்திக்கு கொண்டு உட்கார வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சகையை விட்டு இயேசுவை பார்க்கும்படியாக அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவர் இருந்தார். ஸ்தோத்திரம். அவன் இயேசுவை பார்த்த மாற்றத்துல அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்த பிறகு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வாசிமா இயேசு பார்த்து என்ன சொல்றாரு? சகையவே இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சரி, அப்ப சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல என்ன செய்யணும், இவ்வளவுதான் சொன்னாரு. அவன் என்ன செஞ்சான்? அப்புறம் அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். சந்தோஷத்தோட என்ன செஞ்சானா? என்ன செஞ்சான்? என்ன செஞ்சான்? அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன செஞ்சான்? அழைத்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. He invited Jesus. ஹல்லேலூயா. அவன் இயேசு, ஐயா இயேசு, நான் சும்மா தான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். பார்த்து ஐயோ அப்படியே போயிருங்க, நீங்க ரொம்ப பிஸி, தோத்துறோம், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண என்ன செய்யல, நான் விரும்பல, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்க்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
சரி சரி கண்ணு மூக்கு வாயெல்லாம் நல்லா என்ன மாதிரிதான் இருக்கு தோத்துரும் பேசுறாங்க அப்படியே போயிட்டு வாங்க எந்த வீட்டுக்கெல்லாம் எழுதுறாதியா நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு அவன் சொல்லல அதில் இயேசுவை தன் வீட்டுக்கு அவன் என்ன செஞ்சான் அழைத்தாயா ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்டேன் அல்லேலூயா சொன்ன தேவஜனமே தோற்ற இயேசுவை உன் உள்ளத்தில் அழைத்திருக்கிறாயா ஹல்லேலூயா have you invited Jesus inside your heart இதுதான் நிறைய பிரச்சனை நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் நல்ல 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 கவனிங்க கொஞ்சம் தூங்காம கொஞ்சம் கேளுங்கய்யா அல்லேலூயா தோற்றம் கொஞ்சம் பழத்துக்கு போவோம் அல்லேலூயா தோற்றம் எப்போ என்னமோ புதுசு புதுசா கேட்டு தோற்றம் ஒண்ணுமே சாதிக்காம தோற்றம் பழச நினைவு கூர்ந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அல்லேலூயா தோற்றம் பாருங்க இவன் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைக்கிறான் சரி அப்புறம் என்ன நடந்தது அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சரி சகையை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இது எப்ப நடக்குது? ரோட்ல நடக்குது இல்ல மாட்டு மேல சகையை உட்கார்ந்து இருக்கும் போது கீழே ஏற்று இருந்தப்ப நடக்குதா? இல்ல சகையவே கீழே இறங்கிமா நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்றேன். ஒண்ணு இவன் என்ன செய்றான்? இயேசு என்ன செய்றான்? வீட்டுக்கு அழைத்து இயேசு வீட்டுக்குள்ள வந்த பிறகு இயேசு வீட்டுக்குள்ள வந்த பிறகு அவர் எதுவும் பேசல. நீ தன்னால என்ன செய்யாது. இவர் சகை என்ன செய்யறான்? நான் யாருக்கு அநியாயமா டாக்ஸ் கலெக்டர் தோற்றுறோம் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவாரு தோற்றுறோம் எக்ஸ்ட்ரா. ஆமா வேலை செய்யறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா வேலையில உண்மையா இருக்கணும். அல்லேலூயா தோற்றுறோம். இந்த வேலையில கள்ளத்தனம் பண்ணிருக்கான் தோற்றுறான். இயேசு வந்து சொல்லல. ஆனா இயேசு வீட்டுக்குள்ள வந்த உடனே தோற்றுறோம் இவன் என்ன செஞ்சான்? ஆமா நான் நாளத்தனை என்ன செஞ்சேன்? நான் நாளத்தனையா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? எப்ப அவனை நோக்கி இவன் தன் வாழ்விலே ஒரு மாற்றத்தை அவன் விரும்பின போது நான் மாறிக்கிறேன், நான் என் பழைய லைஃப் இல்ல, நான் மாற்றத்துக்குள்ள வந்துட்டேன், ஆண்டவரே நான் அந்த மாதிரி நாளத்தரையா வாங்கினா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்ன பிறகுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இன்றைக்கு அப்ப ஒரு மாற்றம் வந்த பிறகுதான் ரட்சிப்பு என்ன செய்யும்? வெளிப்படும். அல்லேலூயா இயேசு வீட்டுக்குள்ள வந்தவனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரா? இல்ல இல்ல நகைய பார்த்தது உன் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கட்டாப்பா நான் வந்தேன் வரல அப்படின்னாரா? இல்ல எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும்னாரு. அழைச்சிட்டு போனா வீட்டுக்குள்ள வந்த பிறகு அவரு ரட்சிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா தோத்து சபைக்கு வந்துட்டாங்க. அப்பளத்தான் இந்த வார்த்தை அவருக்கு சொல்லி எவ்வளவு கூட்டம் சொன்னியா ஒரேமா தோத்து நம்ம எதுவும் பேசக்கூடாது. அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டா? ஏசு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு மாற்றம் அவனுக்குள்ள உண்டாயிட்டு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. அது மாற்றம் வந்த பிறகுதான் ஒரு ரட்சிப்பு. அன்பு தேவ ஜனமே சந்தோஷமா கையை தூக்கி நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை கையை உயர்த்தினீங்களே, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்திருக்கா? வந்திருக்காயா? இப்ப சொல்லுங்க எத்தனை பேர் ரட்சிக்க கையை காணும்? மாற்றம் வந்த பிறகுதான் ரட்சிப்பு. உன் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கா? மாற்றம் வந்திருக்கா? மாற்றம் வந்திருக்கா? என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? என்ன பேர்? நான் அதே பாட்டு தான் போட முடியும். அதுக்கு வேட்டு போட முடியும். அது மாற்றம் இல்ல, உள்ளான மாற்றம். அல்லேலூயா விரும்பி விரும்பி உன்னை பார்த்தீங்க இயேசு உள்ளத்துக்குள்ள வந்த பிறகு திருப்பி அந்த தூக்கி போடுவீங்களா? அதான் மாற்றம். திருப்பி திருப்பி அதுக்கே வருவீங்களா? அதே மாற்றம். விரும்பி விரும்பி உன்னை படைப்பீங்க இயேசு உள்ளத்துக்குள்ள வந்த பிறகு சுற்றி கொடுத்தீங்களா? அதான் மாற்றம். விரும்பி விரும்பி ஒண்ணு ஊடுங்க அது ஏற்று உள்ளத்துக்குள்ள பிறகு ஐந்து போட்டு மிதிச்சீங்களா? அதான் மாற்றம். அதெல்லாம் விரும்பி விரும்பி ஒண்ணு குடிச்சீங்க ஏற்று உள்ளத்துல வந்த பிறகு தூக்கி போட்டீங்களா? அதான் மாற்றம். அதான் மாற்றம். யாரை கண்டாலும் சட்டை முடிச்சு மிதிச்சு ஏற்று உள்ளத்துக்கு சமாதானமா சொல்லுங்க. அதான் மாற்றம். அதெல்லாம் வாழை திறந்தாலே வேறு அங்கே பார்த்தேன் வெற்றிக்கப்பட்ட பிறகு வாழை மூழ்கி அதான் மாற்றம்.
அதான் மாற்றம். அதான் மாற்றம். அந்த மாற்றத்துக்கு பேர் தான் ரட்சிப்பு. அந்த மாற்றத்துக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஆமா, நானும் ரசிக்கிறதுக்கே ராஜ்யம் எடுத்துக்கிறேன், தனிகள் எடுத்துக்கிறேன், தோற்றுறோம். ஏழாவது பழக்கத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அது ரட்சிப்பு இல்லை. அது வந்து வேறு இப்ப நாட்டை போட்டு மாற்று வந்து ரட்சிப்பு. அது மாற்று வந்து அதுதான் இந்த காலைகளை விரும்புகிறான். இந்த காலைகளில் அப்படிப்பட்ட ரட்சிப்பைதான் கற்று விரும்புகிறான். அப்படிப்பட்ட நபர்களை தான் கற்று பேர் விரும்புகிறான். போது நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிறது அது ஒரு மேன்மை அல்ல, உனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிறது ஒரு மேன்மை. சொல்லாத எத்தனை பேர்த்த எனக்கு தெரியும் அது சும்மா செல்ஃபுல்லா என்ஜாய் பண்ண வீட்டுக்குள்ள தானே சொன்னாரு. ஏழு வீட்டுக்குள்ள வந்தார், உள்ளத்துக்குள்ள ஏழு இருந்தா கண்டிப்பா மாற்றம் உண்டாயிருக்கும். அப்படின்னா ஒரு உள்ளத்துக்குள்ள ஏழு இல்ல இல்ல எல்லாம் பண்ணலாம். யோகனை வாங்குறாங்க நம்ம சேர்த்து பொறுத்தாங்க என்ன பண்றது தோணும் அப்படின்னு தோணவே வந்துட்டான். அப்படி மறுத்துக்காம இழுத்து கொண்டு ஜாப் அதெல்லாம் ஆதரவு மாற்றம் சரிவு பார்த்துக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் கொடுத்த அது ஒரு உரிமை, ஏன்னா தெரிஞ்சோம் அது கேள்வி அது அழைப்பு வீட்டுக்கு போட்டுனா அதுக்குள்ளே தலைமை மீது அனுபவிக்கிறோம். அவர்கள் கிழக்கெல்லாம் தெரிவித்தாரு. எல்லாத்தையும் அதை இலவசமாக சென்று முடிச்சாங்க. அவரை குடித்தவங்களுக்கு சில பாதைகளுக்கு அது ஆதரவு வந்து நம்மளை பற்றி ஒண்ணுமே சொல்லலையே. அதனால தெய்வமா இருப்பாங்க மாற்றி காட்டிக்கிட்டே ஒன்று அது எல்லாம் கொடுக்கணும். அவங்க என்ன செய்யக்கூடாது, மாற்றிடக்கூடாது. அது டெஸ்ட் பண்ணுவோம். டாக்டர்கிட்ட வந்து நம்மளை பற்றி சொல்றாங்களா, நம்ம போட்டு வந்தெல்லாம் சொல்றாங்களா, போட்டு வந்தெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அது போட்டு கிஃப்ட் கொடுக்கலையா, மாற்றம் பெற்று தீப பிள்ளையால் நீ ஜீவிக்க வேண்டும் என்பதைதான் கற்ற விரும்புகிறார். சங்க வாழ்க்கைகளுக்கு மாற்றம் ஏற்று தலைவரை போடுவது என்ன சொல்றாங்க ஜனங்களுக்கு பாதையான மக்களுக்கு போறாங்க. இது ஏன் போறாங்க ஏற்று பாதையான வீட்டுக்கு சொல்றோம். அத்தனை ஊரை சேர்த்துது தெரியாது, சமூகத்துக்கு தெரியாது போராடி போட்டுரும். என்ன ஏற்பாடு புரியாமல் போராடி ஐயா அது பாதையான ஊருக்கு எண்ணிக்கைதான் ஏற்படுறாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது இல்லை நம்ம அக்கிரமத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அது பெற்று கிடந்தோம். இன்னும் எண்ணி போயிருந்தா உண்டு. ஆனா இயேசுவை அழைத்த பின்பும் நம்ம மாற்றினாலும் ஜீவிப்போம்னா நம்ம வச்சுட்டு அது பொய்யால் மாறிக்கிறோம். அதுக்கு நம்ம வச்சுக்கப்பட்டு அது ஜனமா நம்ம நினைக்கிறது சொல்ல முடியாது. அதையெல்லாம் சொல்ல முடியாதுயா, சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு மாற்றம், எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை அது கற்ற விரும்புகிறார். அதைதான் வெற்றிக்குகிறார். அது அழகுங்கிறது சமயத்துல பார்த்தீங்கன்னா அழகா இருக்காங்க. அவங்க அப்படியே ஆளுங்களுக்கு போகணும், அவங்க பாட்டை பாடுறதும், பைபிளை திரட்டுறதும், எல்லாருக்கும் பிரைஸ்லா சொல்றதும், எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். தனியாக அப்பா அந்த தேவத்திலே உங்களுக்கு மாற்றத்தை இந்த மாற்றம் எடுத்திருந்தால் அதுதான் நீங்க பெரிய அது இல்லையா. ஏன்னா அவர் இயேசு எப்படி பட்டவரோ என்று பார்க்க முடியாத
எப்படிப்பட்டவரே என்று பார்க்க உட்கார்ந்தவர் இயேசுவை சரியாக பார்த்தார். இது இயேசுவை சரியா பார்த்துக்கிறான். நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்றம் உண்டாயிருக்கும். நீ ரட்சகரை சரியா பார்க்கல, அதனாலதான் உனக்கு பயம் இல்லை, மாற்றம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஒரு எழுத்து இடத்துல ஒரு அதிகாரம் சொன்ன அந்த அதிகாரத்தை மோசமானவன் அந்த அதிகாரத்துக்கு பெரிய அளவில். ஆமா 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 சில பிள்ளைகளாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் பேச மாதிரி நடந்துப்பாங்க. என்ன அழுத்துவான், படிப்பு கொடுத்துவான், விழாடுவான். ஏன்னா சரியான பாடு கரெக்டா கருத்து எடுப்பான். பாடத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் நடந்துப்பாரு. அது எப்படிதான் விவசாயிக்கானா வந்து தோற்று இயேசுவை சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் சரியான மாற்றம் எப்படி பார்த்திருக்கிறார்? நீங்க ரட்சகரை எப்படி பார்த்திருக்கிறார்? இயேசுவை உன் வாழ்வில் ரட்சகர் என்று சொல்லியிருக்கிறார்களே, இந்த ரட்சகரை எப்படி பார்த்திருக்கிறார்? உங்களை பார்த்து கேட்டா இயேசுவை நீங்க எப்படி பார்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுங்க. பார்த்து முடியுங்க, பார்க்க முடியுமா? அப்படி ஒரு கேள்வியா உண்டாகும். எப்படி ஒத்துக்கிறேன் இயேசுவை பார்க்கணும் உனக்கு பார்க்க வந்திருக்காரு. அது இல்லையா உங்களே சகி இயேசுவை பார்க்க முடியினாலே அவர் வாழ்ந்த வாக்குகள் அது கரெக்ட். இயேசுவை சரியாக பார்த்திருக்காங்க இல்லைன்னா இன்னைக்கு கெட்ட கல்வியில இருந்து வெற்றதையா அது இந்த இயேசுயா சரியாக அவரை சரியாக அவரை பார்த்தான். அது நிச்சயமாக ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்று மாற்றத்தை கொடுத்தாங்க. உனக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. அவர் பார்க்கிறார், அவரை பார்க்கிற பார்வையை உனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அவரை பார்க்கிற ஒரு பார்வையே உன் வாழ்க்கையில் எடுத்தீரா அதுதான் தெரிஞ்ச பார்க்கணும். ஏசுவை சரியாக நீ பார்த்தா அந்த பார்வை உன் வாழ்வில் இன்னொன்று ஆகும். ஒரு பெரிய மாற்றத்தை சரி இந்த ரட்சகர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம். இப்படிலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கலன்னா அப்படி பார்த்து இருக்கீங்க. யார் ரட்சகர்? இந்த ரட்சகர் நேர்மை என்ன அப்படியா நம்ம பார்த்துக்கிறோமா? இந்த இயற்கை இப்படிதான் நாம் பார்த்துக்கிறோம். அது அதை இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த வாழ்வில் இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க சொல்லுவார். முதலாவது இந்த ரட்சகர் யார் அப்படின்னு பார்த்தா யோவான் 3:3 இருக்கணும். யோவான் 3:3 இருக்கணும். அவருக்கு தேவன் இருந்தது, அந்த தேவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி நிழலை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது அவராக அல்லாமல் உண்டாக உலகத்தை தெரிவித்த மகாபுரத்தை புரியார் இன்ஜினியர் சிறந்த பொறியாளர் இன்ஜினியர். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் ரெட்டகளை பார்த்து எல்லாத்தையும் உண்டாக்குறது யாரு? உலகத்தில் எல்லாத்தையும் உண்டாக்கினது குடும்பத்தை உண்டாக்குறது, கருவியை உண்டாக்குறது, குடியை உண்டாக்குறது, உங்களையும் உண்டாக்குறது. ஏன் சொல்றேன்னா உங்களையும் உண்டாக்குனது தோற்றம் பேசுறாங்க. மூட்டை பூச்சிக்காரு இங்க அழகா ஒரு குறிப்பிட்ட மனுஷன் புகழ்முத்தி ஆக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா தோற்றம் பேசுறாங்க. ஒரு மூட்டை பூச்சிக்காரு ட்ரெயினுக்கு மனுஷனை கண்டுபிடிச்சான். போனது மேல வச்சான். போக வேற வழியா போகணும். அவர்தான் ட்ரெயினை கண்டுபிடிச்சு அவ்வளவு ஞானத்தை ஆண்டு மனுஷனுக்கு கொடுத்தாரு. ஊழியன்னு நினைக்க அது மனுஷரே சொல்றோம் சொல்லுறது கொஞ்சம் குறிப்பிட்ட மனசு கொஞ்சம் புகழ்ச்சி ஆட்டுக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தா மூட்டை எடுத்து பண்ணிப்பாரு. அவன்
சொல்லாது கூடி பெருமைப்படுவீங்கன்னு தெரிஞ்ச ஆளு பணத்தை கொடுத்துட்டு அது மேல அது மழை என்ன பண்ணுவீங்க முதல்ல மூக்கெல்லாம் கூடி போடுவான் இப்ப எல்லாம் தலையை கட்டிப்பான மூணா மழை தெரிஞ்சா என்ன ஆகும் மூட்டை குடிச்சுட்டா மூணு எப்ப மாதிரி விட்டு வச்சிருக்கணும் மூணு ஏன்னா ஓவத்து ஆயிடும் ஓவத்துக்கு வரமாட்டாங்க நினைக்கிறதே இல்லை வெட்ட ஒரு பெரிய பாருங்க தோற்றுடும் பேசுதான் கை குட்டு போவான் நான் வர கேட்காதுன்னா அவ்வளவு முன்ன இருக்குமா அவ்வளவு குறையும் வாழ்க்கையாது அது சீர்திருத்தி இருப்பான் கேன்சர் தெரிய மாட்டேங்குது உலகத்துக்கு வைக்கிறதுனால கேன்சர் உண்டா அப்புறம் கேட்கலாம் அப்புறம் எடுத்து வாய் நிறைய போறான் அந்த எல்லையே பிள்ளைங்க யாரா பேசினா தள்ளி மீதுதான் பேசும் கையை தாண்டி அடிக்கிறது மரம் வெளியே அது என்னவாகுது வெற்றிக்கு வாசல் சரியா உருவாக்கிட்டார் எல்லாத்தையும் ஆளுதான் குறைக்கணும் ஆளுதான் குறைக்கணும் நம்ம ஒரு வெற்றில ஆளுங்கிற மாதிரியா அப்பப்ப இணைய தடவி அதே நம்ம அதை பேசுங்க அதை நீங்க நல்லா நல்ல சூழல் கொடுத்துருக்காரு உணர்வு கொடுத்துருக்காரு நல்ல கொடுத்துட்டு உணர்வே நம்ம இங்க பத்துறப்பா உணர்வே நம்ம கொடுப்போம் ஏன் உணர்வுல இருக்க முடியாது அந்த உணர்வு கொடுத்துக்கிறார் அந்த உணர்வை ஏன் வந்து கஷ்டப்படுகிறார் அது மேல கொடுத்துட்டு அப்படி என்ன நடக்குது பாட்டு எவ்வளவு என்ன இருக்காங்க தெரியாது அது எடுத்துட்டாங்க தோற்றம் உணர்வு வந்த பொழுதுதான் இருக்கு ஐயோ பாருங்க அந்த உணர்வுடன் நான் இருக்க முடியாத கருத்துக்கள் இன்னும் உணர்வு நான் போனேன் தோற்றம் என்ன நடக்கும்னு நான் வாழ்க்கையில போய் அச்சமாக தோற்றம் திருப்தி கட்டது சரியாதா உனக்கு சரியா உருவாக்கியிருக்கார் உணர்வுகளை கொடுத்து உனக்கு நல்ல அவர்களை கொடுத்து நல்ல மனுஷனா வச்சிருக்கார் நீ சரியா பார்த்தினா உன் வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள்லாம் உனக்கு தெரியா சரியா அதே தூக்கி கட்டளை சரியா நீ பார்த்தாங்கன்னா இந்த தவறுகள் வாழ்க்கையில் உண்டா எல்லா காரியத்திலும் கட்டளை சரியாக பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுக்க உண்டானது வந்து அவரே அல்லாமல் சமுதாயம் உண்டாக்கிட்டாரு கோமாளி இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது நீ கோமாளி வேற எதுவும் கேட்க மாட்டான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பா கோமாளி இதை அவதானப்படுத்தாரு டான்ஸ் அவதானப்படுத்தாரு கல்விக்கு அவதானப்படுத்தாரு அதை மட்டும் ஒதுக்கியமா கல்வி அடுப்பு கல்வி அவதான படுத்தாரு கருத்து உலகத்துக்கு எடுத்துவாங்க எதை ஒதுக்கணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல தோற்றம் போயிட்டு ராமனுக்கு போட்ட அந்த என்ன அவதானப்படுத்தா இல்லையா தோற்றம் யாருக்கு தாக்கு இதெல்லாம் அரசு ரோட்ட வளைவு அரசு நல்ல முக்கியம் பிடிக்கிறது தானே இப்போ யாருக்கு முக்கியமாக அதுவும் அதனும் தேவைப்படாது வெண்டைக்காய் பாட்டு நிறுத்தி எடுத்து தெரியும் கத்திரிக்காய் சொத்த பாட்டு எடுத்து தெரியும் இந்த குட்டி அவனுக்கு எங்க இருந்தது தோற்றம் பேசுறான் சரியா அவங்க தெரியல அதே பேசுறாங்க வேலை பார்த்து கேட்கிறேன்
எல்லாமே அவங்க யாரும் யார் கொடுத்தா அந்த சிருஷ்டி கத்துறாங்க. உனக்கு இஷ்டமான வழிகளில் போகும் என்ன காலையில் பேசு நாயகனே யோசிக்கணையா யோசிக்கிறோம் போக்குவோம். உனக்கு சாதகமான இஷ்டமான காரியங்களை நீ பேசி கொண்டு கட்டளை கொடுத்து நடக்க முடியாது. அவர் எல்லாரும் நேர்த்தியாக கேட்கிறார். உண்டானவர்கள் ஒன்றும் அவராக வேறுகளை உண்டாக்கப்படுங்க. அவங்களுடைய தீர்வுகள் அறிஞர் பெற்ற புத்தியை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எது பார்க்கக்கூடாது, அவங்களும் எதை செய்யக்கூடாது, அவங்க புத்தியை கொடுத்திருக்கிறார். சரியராமனாலும் பேருக்கு முன்னோட வரணுமா பின்னோட வரணுமா எந்த பேருக்கு உனக்கு இந்த அறிவை கூட்டம் யாரு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கல இந்த புத்தி கொடுத்தது யாரு குறிப்பிட்டாங்க. ரத்தத்தை காத்துக்கொள்ள உன் ரத்தத்தை சரியாக வைத்துக்கொள்ள நீ காத்துக்கொள்ள ரத்தங்களை சரியாக பார். இரண்டாவதாக வெற்றினா இந்த ஆத்மாவை தலைவருக்கு மீட்டுக் கொண்ட மகாபெரிய வைத்தியர் இந்த டாக்டர் அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிக்காத மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிக்காத மீட்பு உண்டாயிருக்கு. 1 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாகவே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சமூகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற வழியாயிருக்கிறார். நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் அழிவிலிருந்து ஆண்டவர் எழுதிட்டாரு. நாம விலைக்கு பெரிய டாக்டர் போட்டு தலை நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்கு எந்த டாக்டர்கிட்ட ஓடணுமோ ஓடணும். உயிரை பாதுகாக்கிறதுக்கு அதை காட்டி பெரிய டாக்டர் நம்முடைய ஆத்மாவின் சரீரத்தும் மிகப்பெரிய அழிவிலிருந்து விலக்கி வச்சிருக்கிறார்கள். அதை நம்ம நினைத்து பார்க்கணும். அதை என்னைக்காக சிந்தித்து பார்த்திருக்கோமா? பெரிய அழிவிலேயே ஆண்டவரின் ஆத்மாவை என்ன செஞ்சிருக்கிறாரு? பெரிய லைஃப் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல பெரிய ஒரு மீட் பண்ண மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த டாக்டர் எல்லாம் என்னது அவர்தான் பிரதான டாக்டர். நம்முடைய ஆத்மாவின் சரீரத்தில் அதனுடைய வீட்டு விடுவித்தது. 3வது ரோம 8:34 இருக்கணும். ரோம 8:34 சுதாமரத்தில் கருத்து பேசுகிறது. அடுத்தது ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 1 வாழ்க்கை 1 நமக்காக பிதாவிடத்தில் கருத்து பேசுகிறோம். அசைக்கை இந்திய புரியா. 2வது யாரு? டாக்டர் பெரிய மருத்துவர். 3வது யார்? அற்புதர். அதெல்லாம் நமக்காக கருத்து பேசுகிறவர். ஆண்டவரை சரியாக பார்க்கப்பட்ட வாழ்வு பெரிய மாற்றங்களை அது சதவீத வாழ்வில் ஏற்படுத்தும் உண்டாக்கும். 4வது சங்கீத 42 முதல் 5 9 10 சிறந்த ஆட்சி பண்ணியிருக்கார். இளவர் சங்கீத 45:2 எல்லாம் மனுபுத்தரிலும் நீ மகா சௌந்தரியம் உள்ளவர், உங்களுடைய உடல்களில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உண்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். 5:9 சிறப்பு காட்டிலே சிறந்தது. சில என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அழகா இல்லைன்னா அழகா இருக்கிறவங்களோட ஒப்பிப்பாங்க. நிறைய லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அழகா இல்லைன்னா அழகா இருக்கிறவங்களோட விட்டுவாங்க. நம்ம தான் அழகா இல்லை, நம்ம பெருசாக இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சதுனால நல்லா அழகா இருக்கணும். நம்ம திரும்ப நமக்கு ரெட்டைகள் 14 உங்களை ரசித்த தெய்வம் எல்லா மனிதர்களை காட்டிலும் அது மிகவும் சிறந்தது.